ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிருஹே தனம் புரய புரய நமஹ. இன்றைய பாடல்: ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை நாயும் யானையும். ஒரு ஊர்ல ஒரு நாயும் ஒரு யானையும் நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க நண்பர்களா வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் நாயும் கர்ப்பமாச்சு, அதே சமயத்துல யானையும் கர்ப்பமாச்சு. ரெண்டு நண்பர்களும் தனக்கு ஒரு குட்டி நாயும் ஒரு குட்டி யானையும் பிறக்க போகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 2 மாசத்துல நாய் குட்டி போட்டுருச்சு. ஆனா யானை இன்னும் குட்டி போடவே இல்லை. கர்ப்ப காலம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மாசம்க்கு அப்புறம் மறுபடியும் நாய் கர்ப்பமாச்சு. ஆனா யானை இன்னும் அதே கர்ப்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தது. அடுத்த 2 மாசத்துல அந்த நாய்க்கு 2வது பிரசவமும் நடந்து குட்டியும் போட்டுருச்சு. ஆனா இன்னும் யானையோட கர்ப்ப காலம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அடுத்த 8 மாசத்துல அந்த நாய் மறுபடியும் கர்ப்பமாச்சு. சொல்ல போனா யானை கர்ப்பமாகி 20 மாசங்கள் ஆயிடுச்சு. இந்த 20 மாசத்துல அந்த நாய் 2 தடவை குட்டியும் போட்டுருச்சு, 3வது தடவை கர்ப்பமும் ஆயிடுச்சு. அந்த நாய் யானை கிட்ட வந்து, என்னமோ நீ பெரிய யானை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு 2 தடவை பிரசவம் நடந்து 3வது பிரசவமே நடக்க போகுது, ஆனால் நீ இன்னும் அதே குட்டியை கர்ப்பத்தில் வச்சிட்டு இருக்கிற, உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு கிண்டல் பண்ணுச்சு. யானைக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. யானை ஒரு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் இருக்கிற அந்த கடவுள்கிட்ட ரொம்ப கஷ்டத்தோட அழுதுகிட்டே முறையிட்டுச்சு. யானையோட கவலையை பார்த்த கடவுள் யானை முன்னாடி தரிசனம் கொடுத்துச்சு. கடவுள் யானை கிட்ட, எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த யானை தன்னோட கஷ்டத்தை சொல்லி, 20 மாசமாச்சு நான் கர்ப்பமாகி, ஆனால் என்னோட ஃப்ரெண்டு நாய்க்கு அந்த கேப்பில் 2 பிரசவமே நடந்துருச்சு, இப்போ 3வது தடவை கர்ப்பமாக இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கடவுள், யானைகளுக்கு கர்ப்ப காலம் 22 மாசங்கள், ஆனால் நாய்க்கு 2 மாசம்தான், அதனால தான் இப்படி ஆகுது, இதுக்கு நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு கடவுள். ஆனா யானையால அதை ஏத்துக்க முடியல. அது ஏன் நாய் மட்டும் குழந்தைய சீக்கிரமா பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 22 மாசம் கர்ப்ப காலத்துல வாழணும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கடவுள் யானை கிட்ட, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ யானை, அது நாய். முதல்ல நீ அந்த நாயோட கம்பேர் பண்ணுறதே தப்பு. மாதம் மாதம் ஒவ்வொரு தெருவுலையும் எத்தனையோ நாய்கள் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ யானை, உன்னோட பிரசவம் சாதாரணமாக நடக்காது, ஊரே வந்து சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கும். யானை குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு ஊரே கொண்டாடும். ஆனால் நாய் குட்டி போடுறது எப்பயும் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு. நாய்க்கு பிறக்கிறது நாய்க்குட்டி, ஆனால் உன் கர்ப்பத்தில் இருக்கிறது யானைக்குட்டி. 100 நாயோட மொத்த எடை கூட
உன்னோட எடைக்கு சரிசமம் ஆகாது. நாய் குட்டி போடுறது ஒரு நிகழ்வு, ஆனா யானை குட்டி போடுறது ஒரு சரித்திரம். அதுக்காக தான் உன்னோட கர்ப்ப காலம் 22 மாசம் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாரு. யானைக்கு நல்லாவே புரிஞ்சது. ஆனா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, நம்மளோட சாதனை தள்ளி போகும்போது நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் சாதிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ நல்லா வளர்றாங்க, ஆனால் நான் மட்டும் என்னோட சாதனை மட்டும் டிலே ஆகிட்டே போகுது, என்னோட வளர்ச்சி மட்டும் ஸ்லோவாக நடக்குது அப்படின்ற வருத்தம் பல பேருக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட சாதனை தள்ளி போகுது, நம்மளோட வளர்ச்சி தள்ளி போகுது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நாய் இல்லை, நம்ம யானை. நம்மளோட சாதனை ஒரு சரித்திரமாக அமைய போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், நம்மளோட சாதனை சரித்திரமாக அமையும். நம்ம நாய் இல்லை யானை அப்படின்றது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை நாயும் யானையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.